ஒரு வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஸ்தோத்திரம். அடிக்கடி நம்ம படிக்கிற வசனம் எல்லாமே அப்படி தான். ஆனால் அவைகள் நமக்கு அவ்வப்போது நமக்கு வேண்டிய ஒரு குறிப்புகளை, கருத்துக்களை, வார்த்தையை தந்து நம்முடைய நிலைமையில் நம்மை தேற்றுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள்னு சொல்லக்கூடிய வார்த்தையில் கர்த்தர் யாரை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நான் கொஞ்சம் இது நாம் அது கொஞ்சம் என்ன யோசிக்க வேண்டியது. யாரை சொல்கிறாரு? அவர் ரொம்ப நல்ல மரியாதையாக, பரிசுத்தமாக, அல்லது நீதியாக, ஆபிரகாம் போல், யோபு போல் யாரையா சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தா அப்படி சொல்லலை. அதாவது வேதத்துக்கு பேச என்னென்னா, ஆண்டவர் உலகத்தையே உருவாக்கி யார்கிட்ட கொடுத்தாரு? ஆதாம்கிட்ட கொடுத்தாரு. அவன் எல்லாத்தையும் தேவனுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது உலகத்தை சாபத்துக்குள்ளானாக்கன்னு உள்ளது 2வது காரியம். அதில் பெரிய விஷயம் என்னென்னா, தேவனுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, அது அவனுடைய வாழ்க்கைக்கு உரிய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, பெரிய கால சகாத்திய ஒரு எதிர்பார்ப்பு. சாத்தானுடைய உலகத்துக்கும் தேவராஜ்யத்துக்கும் எதிரான அந்த போராட்டத்தின் அடிப்படையில் தேவன் வைத்திருந்த சகல பெருந்திட்டங்களும் அடங்கியது. ஆதாம் ஏவாளை ஏற்படுத்தி உலகத்தையே உருவாக்கி அதில் ஒரு தோட்டத்தை உருவாக்கி அவனை வைத்தது இல்லையா? அவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அதை ஆதாம் என்னென்னா முறிச்சிட்டான். ஆதாம் முறித்த போது ஆண்டவர் அவங்கள விட்டாரா? கண்டிச்சார். ஆனால் அதோட இனி எந்தாலையும் போ அப்படி சொல்லவே இல்லை, எப்படியும் போய் சொல்லவே இல்லை. ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றினார். அல்லேலூயா. ஆதாமை ஏதேனில் உன்னை நான் ஒரு மனிதனாக படைத்தேன், ஆனால் இப்பொழுது என்னுடைய தீர்மானம் உன்னை மனிதனாக அல்ல, என் குமாரனுடைய சாயலிலே குமாரனுக்கு ஒப்பாக நான் உன்னை உருவாக்கப் போகிறேன் என்ற தீர்மானத்தோடு அவர் இறங்கினார். அல்லேலூயா. ஆதாமுடைய வாழ்க்கை இது காரியத்தை பார்க்கும்போது, அதாவது தேவ சாயலிலே கர்த்தர் அவனை சிருஷ்டித்தார், தேவ சாயலிலே அவனை சிருஷ்டித்தார், தேவ சாயலிலே மனிதன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 2வது இயேசு கிறிஸ்துவ தான் புதிய ஆதாம்னு சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவை பார்த்தா மாம்ச சாயலிலே மனுஷ சாயலிலே தேவன். புரியுதா வித்தியாசம்? ஏன்னா அப்படின்னு நான் முதல்ல உள்ள தோத்துட்டான், இனி வழி கிடையாது. அவன் தேவசாயில் நம்ம சிரிச்சு நம்ம அவனை வச்சா நல்லா இருப்பான், அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு நினச்சாரு, முடியல. அப்போ அடுத்து யோசனை பண்ணார், என்ன செய்யலான்னு? மனித சாயலிலே, அதுவும் பாவ மாம்ச சாயலிலே அவனை உருவாக்கி அவனுக்குள்ளே தெய்வத்தை அங்கே வைத்தார். அங்கே தேவ சாயல், இங்கே தெய்வத்தையே வச்சுட்டார். நான் உன்னை வச்சிடுறேன், நானே கூட இருந்து தான் செய்வேன், அப்படி தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. அப்போ கர்த்தர் இது 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 எதை காட்டுதுன்னா, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக தேவையானால் எதையும் செய்கிற தேவன் தான். ஆமாம், எதையும் செய்கிற தேவன். ஆனால் நம்மை உருவாக்குகிற தேவன். சிலவங்க இன்றைக்கி நம்ம உருவாக்குறதுல எல்லோரும் கஷ்டம், அவர் எல்லாம் செய்யணும், ஆனால் உருவாக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. உருவாக்குனா கஷ்டம் இல்லை, நம்மை உருவாக்கி தான் செய்வார். காரணம், நம்மை அவர் சொந்த பிள்ளைகளாக அவர் ஏற்றிருக்கிறார். அல்லேலூயா. அந்நிய பிள்ளைனா உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே நான் அவர்கள் இது முதல்ல ஆதாம்கிட்ட அதை நேரம் வந்து உலாவுவார் போவார், தன் ஜனங்களாக தன் பிள்ளைகளாக அவர்களை வைக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார். அது எல்லாம் தடுமாறி போச்சு. திருப்பி ஏராளமான காரியங்கள் செய்து இன்னும் செய்ய போகிற காரியங்களை குறித்து தான் சொல்லுகிறார், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். அவர்கள் என்ற வார்த்தைகளை நாமும் அதில் உள்ளடங்குகிறோம் என்பது ஒரு உண்மை. ஸ்தோத்திரம். அப்போ இந்த இடத்துல அவர்கள் என் ஜனமாக இருப்பார் இது அவர் சொல்கிறார்ல, அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா அதில் நீங்கள் வாசிங்கன்னா எல்லாம் ரொம்ப தெரியும். அதில் 16வது வசனத்தில், ஆகையால் நான் அவர்களை தூரமாக புறஜாதிகளுக்குள்ளே துரத்தி இருந்தாலும், அப்படின்னா புற ஜாதிகளுக்குள்ளே துரத்தப்பட்டவர்கள், புற ஜாதிகளுக்குள்ளே அவருடைய அக்கிரமங்கள் நிமித்தம் பாவத்து நிமித்தம் துரத்தப்பட்டவர்கள். அடுத்து சொல்கிறாரு, நான் அவர்களை தேசங்களிலே சிதறடித்திருந்தாலும், தேசங்கள் அவங்கள சிதறடித்தேன் உண்மைதான், இது அடித்திருந்தாலும் நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் இருக்கிறார். இதை நீங்கள் ஒரு 7-8 வசனத்துலேருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் கர்த்தர் அவர்களை தூர தேசங்களில் துரத்தினார் என்றும் பட்டயத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்றும் அவர்கள் பயப்பட்டார்கள், ஒப்பு கொடுத்தார். அடுத்து புறம்பாக்கினார், தன்னுடைய சுதந்திரத்துக்கு புறம்பாக்கினார். 9ஆம் வசனத்தில் அவர்களை புறம்பாக்கினார், அது அந்நியரின் கைக்கு ஒப்பு கொடுத்தார். இப்படி நியாய தீர்ப்பை நிறைவேற்றினார். இப்படியெல்லாம் செய்த
அந்த ஜனங்களை தான் பார்த்து சொல்கிறாரு, நான் அவர்கள் ஏன் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். அப்படின்னா தங்களுடைய அக்கிரமங்கள் பாவத்தின் நிமித்தம் தூரமாய் துரத்தப்பட்டு போனார்கள் ஜனங்கள். அல்லேலூயா. தூரமாய் துரத்தப்பட்டாங்க. ஏன்னா பாவம் செய்தால் நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ நம்ம ஒரு இடத்துல கூட நம்ம பஸ்ஸில் உட்காந்துருக்கோம், ஏதோ ஒரு ஆள் ரொம்ப இது நாற்றமான ஒரு வஸ்திரத்தை போட்டுகிட்டு இருந்தால், நான் தப்பாக சொல்லலை, அது வந்து நம்ம என்ன செய்வோம், இன்னொரு இடம் இருந்தால் போய் மாறி உட்காருவோம். இல்லை அவங்க இது என்ன அந்த சூழ்நிலை அந்த ஆளுக்கு நம்ம என்ன உட்கார மாட்டோம். ஒரு வித்தியாசமான இதாக இருந்தால் நம்ம என்ன மாறி உட்காந்துருவோம். நல்ல ஒரு சாராய வடை இருந்தாலே மாறி உட்காந்துருவோம். அதுபோல் கர்த்தர் நம்ம தவறு செய்யும்போது கர்த்தர் என்ன தண்டிக்கிற தேவன் தூரமாக துரத்திட்டார், தண்டித்தார், பட்டயத்துக்கு கொடுத்தார், தூரதேசத்தில் என்ன சிதறடித்தார், அப்படின்லாம் இருக்குது. இந்த ஜனங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, அவர்கள் ஏன் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ இது எப்படி நடக்குது? அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலங்களில் அல்ல எப்போ பார்த்தாலும் நமக்கு தெரிந்த தவறுகள், தெரிந்த பிரச்சனைகள் ஏராளம், தெரியாத பிரச்சனைகள் இன்னும் ஏராளம், அவருக்கு உருவமான காரியங்கள் ஏராளம் இருக்கும். அப்போ இந்த பாதையில் தான் வந்துட்டுருக்கோம். இந்த பாதையில் வந்தாலும் நம்முடைய மனசாட்சியை வைத்து, நம்முடைய அறிக்கையை வைத்து, நம்முடைய வாஞ்சையை வைத்து, நம்முடைய பிரயாசங்களை வைத்து அவர் நம்மை கைவிடாமல் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். சில வேளைகளில் ஒன்றுமே நம்மகிட்ட இல்லாமல் தூரமாக போனாலும், இது யோனா போல் தண்ணீருக்குள்ளே போனது போல் நம்ம பாவத்துக்குள்ளே போயிட்டாலும் கர்த்தர் நம்மை தாங்கி நடத்துகிறவர் என்று வேதம் தெளிவாக, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஜனங்களை அப்போ இப்படி எப்படி செய்கிறார், நல்லா புரிஞ்சுடுங்க. அப்போ தூரமாக சிதறடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அலைந்த பட்டயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜனங்களை அவர் இங்கு திருப்பி எப்படி கொண்டு வருகிறார் அப்படின்னா, அவர்கள் தவறு செய்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க, வேணும்னே தூரம் போயிட்டாங்க. போகும்போது அவர்கள் அறியாத ஒரு காரியம் அங்கே நடந்துகிட்ருக்கு. அல்லேலூயா. தூரமாக போனவங்க தெரியாது, நாம் இப்போ கஷ்டப்படுறோம், நம்ம அடிக்கப்படுறோம், உதைக்கப்படுறோம், இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, உண்மைதான். ஆனால் அவர்கள் அறியாத இன்னொரு காரியம் அங்கே இது ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அது என்ன? அதுதான் நம்ம வாசித்தது 16வது வசனத்தில், அவர்களை நான் தேசங்களிலே சிதறடித்தாலும் நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு, அடுத்த வார்த்தை என்ன இருக்குது, கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஒரு நல்ல வசனம் பதிலாம். சில காரியங்களை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக கேஷுவலாக வாசித்து விட்ருவோம். கொஞ்சம் அதை நம்ம கர்த்தர் நமக்கு ஒரு இது குறிப்பை சொல்லும்போது நான் ஒரு ஆச்சரியமாக இருக்கேன். துரத்தடிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த துரத்தடிக்கப்பட்ட இடங்களிலும் நம்ம சாபமாக போன அந்த அந்நிய ஜனங்களுக்கு உட்பட்ட அந்த காலத்திலும் நான் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன். நான் பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன். நாம் நெருக்கப்படுகிற காரியங்களிலே அவர் நம்மோடு நெருக்கப்படுகிறாருன்னு இருக்குது. அப்போ நம்ம இப்போ இது எகிப்துக்கு அடிமையாக போகிறாங்க, கூட இருந்தார். பாபிலோனுக்கு போனாங்க, கூட இருந்தார், இருந்து நடத்தினார். தீர்க்கதரிசிகளை வச்சு தன்னுடைய ஆட்களை வச்சு நடத்தினார். அப்போ இப்போ சிதறடிக்கப்பட்டு போனாலும், அதான் சிதறடித்திருந்தாலும் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்போ நாம் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் பரிசுத்த ஸ்தலமாக அவருடைய பிரசன்னம் நமக்குள் இருக்கிறது. நம்ம தேடனா கிடச்சிடும். அடிக்கப்பட்டிருக்கிறோன்னு நம்ம சொல்லுவோம், சிதறடிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்கிறோம், உண்மைதான். எல்லார் கண்களுக்கும் அப்படி தான், உண்மை அப்படி தான். ஆனால் அவர் நமக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி நான் கருத்து என்ன, நான் விரும்பினா நம்ம அவருடைய பிரசனத்தை உணர்ந்துக்கலாம், நம்ம விரும்பினா அவரை நாம் காணலாம். அதுதான் பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன். அதாவது அந்த காலத்தில் அந்த எரிச்சலை விட்டு வெளியே போச்சுன்னா எல்லாமே என்ன சாபம் தானே. ஆனால் நீங்கள் எங்கே போயிருந்தாலும் நான் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன். யார் யார் தேடுகிறார்களோ, யார் யார் வாஞ்சிக்கிறார்களோ, இன்னும் யார் யார் தெரியாமல் கூட கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்போ அப்படி சொல்லி அடுத்து சொல்கிறாரு, நான் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து, அந்த ஜனங்களிடத்திலிருந்தெல்லாம் நான் சேர்த்து சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு தெரியாது நான் உங்களோட இருந்தேன்னு, நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நான் அடிமைப்பட்டிருக்கேன்னு. ஆனால் நான் என் சமூகம், என் ஆலயம் உங்களோட இருக்குது, என் பிரசன்னம் இருக்குது, பரிசுத்த ஸ்தலம் உங்களோட இருக்குது. இருந்து என்ன செய்வேன், அந்த கொஞ்ச காலத்துக்கு இருக்கு பாருங்கள். அந்த கொஞ்ச காலம்னு உள்ள இதில் உள்ள அர்த்தங்கள் என்னென்னா, கொஞ்ச காலம்னு சொல்ல எத்தனை வருஷம்னு நம்ம கேட்க முடியாது. அது கிருபையின் நாட்களை குறிக்கிற வார்த்தை. அல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு அடுத்து உடனே அவருடைய வருகை வரணுன்னு தான் அந்த தானியேல் தீர்க்கதரிசியில் நாட்களை பார்த்தா அப்படி தான். ஆனால் அது வரலை, இன்னும் கொஞ்ச காலம் கிருபையின் நாட்கள் நீட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் அது எவ்வளோன்னு தெரியாது. 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நாள் 2 நாள் நம்ம அந்த காலம் நினச்சிருக்கலாம். அதான் இயேசுப்பா வந்துடுவார், தூக்கிட்டு போயிடுவார், ஏதோ நம்ம கொண்டு போகிறோம்னு நினச்சாங்க.
கிருபையின் காலம். நாம் இன்னும் பரிசுத்தமாகட்டும், ரட்சிக்கப்பட்டோம், தேசங்கள் ஆண்டவர் காணட்டும். இப்படிப்பட்ட அந்த கிருபையின் காலத்தில் அவர் செய்கிற காரியம் இது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு கிருபையின் காலம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய கிருபையினால தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். கிருபையின் காலத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். இந்த கிருபையின் காலத்துக்குள்ளே என்னெல்லாம் செய்யணுமோ நாம் அதெல்லாம் செய்திடணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில், அவரோடுள்ள உறவில், அவருடைய காரியங்களில் என்னெல்லாம் நம்ம செய்யணுமோ அவைகளெல்லாம் செய்ய வேண்டும். அதுதான் அந்த கொஞ்ச காலத்துக்கு அதாவது அடிமைப்பட்டிருந்தாலும் அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. அது ஒரு கிருபையின் காலத்துக்குள்ளே நம்மை காத்து கொண்டு வருகிறார். அந்த கிருபையின் காலத்துக்குள்ளே இருக்கிறதுனால உங்களை 17ஆம் வசனம், எல்லா ஜனத்திலிருந்து உங்களை சேர்த்து செழிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அப்போ அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? பாழானது, தேவையில்லாது, இது வேண்டாது எல்லாமே அகற்றுவாங்க. அகற்றும் போது நான் என்ன செய்வேன்? 19ஆவது வசனத்தில் அவர்களுக்கு ஏக இருதயத்தை கொடுப்பேன், அவர்களுக்கு என்ன புதிய ஆவியை கொடுப்பேன், கல்லான இருதயத்தை மாற்றுவேன், கல்லான இருதயத்தை எடுத்து போடுவேன், சதையான இருதயத்தை கொடுப்பேன். அவர் ஒரு கிரியை செய்கிறார். அடிமைப்பட்டிருந்த, தீமைக்கு உட்பட்டிருந்த அந்த ஜனங்களை சிறைப்பட்டு தூர தேசத்துக்கு போனாலும் அவர்கள் நினச்சாங்க ஆண்டவர் எங்களை கைவிட்டாங்கன்னு. இருக்கட்டும், ஒரு பக்கம் அதுதான். ஆனால் அந்த கைவிடப்பட்ட தேசங்களிலும் அவர்களோடு கர்த்தர் இருந்து நடத்தினார். அல்லேலூயா. நம்ம சில காலங்களை யோசிச்சு பார்த்தா எவ்வளோ பிரச்சனையான காலங்களை தாண்டி வந்திருக்கோம். யோசிச்சு பாருங்க. எனக்கு வாழ்க்கையில் நிறைய சொல்லலாம், எல்லாருக்கும் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனையான காலங்கள், நம்மால் முடியாத காலங்கள். ஆனால் எப்படியோ முடித்து நாம் கடந்து வந்திருக்க மத்தியலாம் இல்லையா? அல்லது மற்றவங்க எல்லாருமே கைவிட்ட காலங்கள், அல்ல ஏன்னு சொல்ல முடியாத காலங்கள் எல்லாமே நாம் விட்டு தாண்டி நம்ம வந்திருக்கணும். அப்போ நாம் அறியாதபடி ஒரு கிருபையின் காலம், தேவனுடைய என் வாசஸ்தலம் இருக்குன்னு சொன்னது போல் நமக்குள்ளே நான் அறியாமல் எனக்குள்ளே ஆவியானவர் என்னோட வாசம் பண்ணி என்னை நடத்தி வந்திருக்கிறார். அந்த சுமைகள் பாரங்கள் என்மேல் விழுந்து என்னை அமிழ்த்து போடாதபடி, என்னை வீழ்த்தி போடாதபடி அவர் என்னோடு இருந்து என்னை எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும், சிதறடிக்கப்பட்ட இடத்திலிருந்தும், சாபத்தின் வாழ்க்கையிலிருந்தும் என்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொண்டு வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, நான் எல்லாம் மாற்றுவேன், தீமை எல்லாம் அருவருப்பெல்லாம் மாற்றிக்கிட்டு என் கட்டளைகளில் நடக்க நான் உதவி செய்வேன். அடுத்து புதிய இருதயத்தை தருவேன், சதையான ஏக இருதயம், ஏக ஆவி அதை நான் தருவேன். புதிய ஆவியை தருவேன். முதல்ல வித்தியாசமான ஆவி, இப்போ புதிய ஆவி. அந்த புதிய ஆவியை தருவேன். புதிய ஆவின்னு அதுக்கு நீங்கள் வீட்டில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய அர்த்தம் கிடைக்கும் பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் புதிய ஆவி ஏக இருதயம் இல்லாதனால தான் நிறைய பிரச்சனை வருது. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்குள்ள பிரச்சனை, தன் வாழ்க்கையில் பிரச்சனை நிறைய வரும். அது புதிய இருதயம் என்கிட்ட இருக்கா, ஏக ஆவி என்கிட்ட ஏக இருதயம் இருக்கா, புதிய ஆவி இருக்கா, இது நம்ம அதிகமாக சிந்திச்சுவாங்க. அப்போ தான் நம்முடைய சபை ஜீவியத்தில் தேவன் அதிகமாக இடப்பட ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ காரியம் செய்ய பாருங்கள். நாம் அவர் இந்த காரியத்தை செய்ய நாம் நம்மை ஒப்பு கொடுக்குறோமா? அல்லேலூயா. கல்லான இருதயத்தை மாற்றி போட்டு சதையான இருதயத்தை எனக்குள்ளே வைக்க நான் ஒப்பு கொடுக்குறேன்னா, நான் இதை ரொம்ப யோசிச்சு பார்ப்பேன். ஒப்புடுறேன்னு சொல்ல முடியல. நான் அப்படின்னு நம்முடைய சுவாமிகள் இன்றைக்கி தான் பார்க்குற பாருங்க. கல்லான இருதயத்தை மாற்றுகிற தேவன், சதையான இருதயத்தை கொடுக்குற தேவன். சதையான இருதயத்தை அவட்ட வாங்கினா என்னடா எல்லாம் நம்மளை ஒரு கோமலின்னு சொல்லுவானோ, ஒரு இது என்ன ஏழ்ந்து போகிறோமே லாய்க்கில் அப்படியெல்லாம் இந்த நாட்டில் நிற்கிறாங்க. இல்லை, சதையான இருதயம் எங்கே தேவையோ அங்கே சதையான இருதயம் தேவை. அல்லேலூயா. எங்கே கல் வேணுமோ அந்த பாவம் தீமைகளுக்கு நேராக கல் தான். ஆனால் சபைக்குள்ள ஒரு சதையான இருதயம், ஊழியத்தின் பாதையில் ஒரு சதையான இருதயம், விசுவாசிகளுக்குள்ள ஒரு சதையான இருதயம், ஏழை எளிய மக்கள்கிட்ட ஒரு சதையான இருதயம் நமக்கு கட்டாயம் வேணும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த வயநாட்டில் உள்ள பிரச்சனைலாம் பார்த்தீங்களா, எவ்வளோ சங்கடமாக இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் யோசித்தோன்னா நம்ம ஏன் கர்த்தர் விட்டுருக்காரு? இந்த லூக்கா 13 நினைக்கிறேன். லூக்கா 13 ஒரு இது ஆண்டவர் சொல்லுவார், அந்த கோபுரம் விழுந்து பாட்டு வரை செத்து போவாங்க. அப்போ சொல்லுவார், கோபுரம் விழுந்து இல்லை முதல்ல அந்த இது கல்லிலேயே கொஞ்சம் ரத்தத்தை பலியில் சேர்த்துருப்பாங்க. அதான் முதல்ல வரும் நினைக்கிறேன். அந்த பலியில் என்ன ரத்தத்தை சேர்க்கணும் அவங்கள கொண்டு தான் சேர்த்துருப்பாங்க. அது என்ன சூழ்நிலை தெரியல. அந்த இது லூக்கா 13 பாருங்க கொடுங்க. 13 பிலாத்து சில கல்லுடைய ரத்தத்தை அவருடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தி அவருக்கு அறிவித்தார்கள். அப்போ இயேசு சொல்கிறாரு, இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக அந்த கல்லியருக்கு அப்படிப்பட்டவர்கள் சம்பவித்தனாலே மற்ற எல்லா கல்லியரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அடுத்து சொல்கிறாரு, சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே சம்பவிக்கும். பாருங்கள், அவங்களுக்கு இது நடந்ததுனால
அவங்க எல்லாம் கொஞ்சம் கெட்டவங்க, நம்ம எல்லாம் நல்லவங்களோ நினைக்கிறோமான்னு கேட்குறாரு. உங்களுக்கு நடக்கலை, அவங்களுக்கு நடந்துட்டு. அப்போ நீங்கள் நல்லவங்க நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, நீங்கள் ஏற்றபடி மனம் திரும்ப போனால் எல்லாருக்கும் இதுதான் சொல்கிறார் பாருங்க. அப்போ அவங்க நம்மோட மோசம் கிடையாது. கர்த்தருக்கு ஏதோ ஒரு இதில் நடத்துகிறாரு, நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார் இறக்கமாக. நாம் அதுலேருந்து படிக்க வேண்டிய பாடம், செய்ய வேண்டிய காரியம் அதுதாங்க, அதுதான் செய்யணுங்க. சரி, அப்போ அவர் நம்ம அடிமைப்பட்ட இடத்திலிருந்து அவர் நம்மோடு நாம் அறியாத காலங்களிலும் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை மீட்டு அவர் தம்முடைய சொந்த பிள்ளைகளாய் புதிய இருதயத்தை தந்து மாற்றி அடுத்து சொல்கிறாரு, அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். சோதரம். அடுத்து இதே போல் ஆசீர்வாதங்கள் நிறைய கர்த்தர் தந்திருக்காரு. அது எல்லா இடத்துலையும் இதே தான் வருது. செப்பனியால் எடுத்திங்கன்னா, செப்பனியால் பாருங்கள் 3:12 இந்த ஜனம் நீ இதை நீங்கள் கொஞ்சம் முன்னாலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இவர்களும் யாருன்னா கர்த்தரை விட்டு தூரம் போனவங்க தான். ஆமாம், கர்த்தரை விட்டு தூரம் போனவங்க. 10வது வசனத்தில் எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலிருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள். யாருடைய குமாரத்தி? சிதறடிக்கப்பட்டு எல்லாம் போயிட்டாங்க. அவங்க தான் திருப்பி அவங்க என்ன செய்வாங்களாம்? காணிக்கை கொண்டு வருவாள். காணிக்கைனா காசுன்னு இல்லை, இருதயம் தான் பெரிய காணிக்கை. எல்லாத்தோட நம்ம பணம் கொடுக்குறது அவசியம், ஆனால் இருதயம் ரொம்ப விசேஷம். கர்த்தர் விரும்புகிற காணிக்கை ரொம்ப இதுதாவது விசேஷம். அதான் சிதறடிக்கப்பட்டவளின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள். எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த எல்லா கிரியல் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். ஏன்னா முதல்ல வெட்கப்பட்டுட்டு நீ துக்கப்பட்டதுனால நான் உன்னை என் ஆலயத்தை உன் நடுவில் வச்சு மீட்டு கொண்டு வந்துட்டேன், இனி வெட்கப்பட மாட்டேன். அப்பொழுது நான் உன் பெருமை குறித்து கலியுறந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன். நீ இனி என் பரிசுத்த பருவத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். அப்போ பாவங்களில் கர்த்தர் ஒருவங்களை புறம்பா தள்ளுறதுக்கு இன்னொரு பிரச்சனை சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பருவத்தில் என்ன செய்ய மாட்டாய்? அப்போ முதல்ல இவங்க செடிக்கப்பட காரணம் என்ன? தேவனுடைய பருவத்தில் அகங்காரம் கொள்கிற ஒரு காரியம். இன்னைக்கு சில சபைகளில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா? நமக்கு இருப்பி அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. ஒரு தாழ்மை எளிமை கொடுத்துருக்காரு. எத்தனை சபைகளில் அடி நடக்கு, போதகரில் அடிக்கிறாங்க, போதகரில் என்னெல்லாம் பண்ணுறாங்க நான் பார்த்துருக்கோமில்ல. நீ பரிசுத்த ஸ்தலத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். அப்போ அப்படிப்பட்ட சபை காரியங்களுக்கெல்லாம் உட்பட்ட ஜனங்கள் தான். ஆண்டவரை இது பண்ணிட்டாங்கல்ல, அதனால சேடிச்சார். அப்போ சேடித்த பிறகு அடுத்து கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை இது கர்த்தர் மீண்டும் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். சோத்திரம். அடுத்த இது 13ஆம் வசனம். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் உள்ள வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. மீதியானியர் இல்லை, மீதியாக இருக்கிறவர்கள் கொஞ்ச ஜனங்கள். நாம் அந்த மீதியான தேவனுடைய ஜனமாக இருக்க வேண்டும். சோத்திரம். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் சொல்வதில்லை, வஞ்சகனாக அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து கழிவுறு. அந்த எசேக்கியேலையும் நீ தப்பு பண்ண, அடித்தேன், சேரடித்தேன், விரட்டிட்டேன், ஆனால் என் வாசஸ்தலம் உன்னோட இருந்து என் சமூகம் உன்னோடது உனக்கு தெரியாது. ஆனால் ஏற்ற வேலை நான் கொண்டு வந்தேன், திருப்பி கொண்டு வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ என் ஜனமாக இருப்பாய், நான் உன் தேவனாக இருப்பேன். அவர் நம்முடைய தேவனாக இருந்தால் இதெல்லாம் நடக்கும். முதல்ல அடிமையாக இருந்தேன், இப்போ அவர் நம்முடைய தேவனாக மாறிட்டார், திருப்பி வந்துட்டோம், புதிய இருந்தேன், புதிய வாழ்க்கையெல்லாம். இது அப்படி வரும்போது இதெல்லாம் அவர் சீயோன் குமாரத்தியை நீ கம்பீரித்து பாடு. முன்ன அடிமை, இப்போ யாரை மாட்டாங்க, நாம் சீயோன் குமாரத்தியாய் மாறிவிட்டோம், நீ கம்பீரித்து பாடு. உனக்கு இது முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கழிவுறு. பயம் முழு இருதயத்தோடு ஏன் சொல்லி தெரியுமா? சிலவங்க நம்ம நிம்மதியாக போயிருந்தாலும் ஒரு பயம் ஒரு பக்கம் இருக்கும். அது அப்படியா இருமோ, இது இப்படியா இருமோ, ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் முழு இருதயத்தோடும் பயப்படாத, முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து கழிவுறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இது அடிக்கடி வாசிக்கிறது. நம்ம வாசிக்கல நிறைய பார்ப்போம். நம்ம எல்லாம் அந்த தீர்க்க வசனங்களை கிடக்கும். இது வசனங்கள் எல்லாத்துலையும் இருக்கும். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினார். அவர் இது அப்படி அகற்றிடுவாருங்க திருப்பி. ஏன்னா இந்த மனுஷனை போல கொஞ்சம் இது பண்ணுவோம். அகற்றினார். உன் சத்துருக்களை விலக்கிட்டார். ஆண்டவர் சத்துருக்களை விலக்கினார், சத்துரு வரமாட்டான். இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அதான் நீங்கள் என் ஜனம், நான் உன் தேவன், உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அடுத்து அவர் உன் பேரில் 17ஆம் வசனம் கடைசி, அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார்.
நாம் கழிவுறன்னு நினைக்கிறோம். நம்ம உலகத்தில் சில காரியங்கள் நினச்சி கிடச்சின்னா ஒரு கழிவுறுதல், பிள்ளையுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், இன்னொன்றா இருக்கட்டும், காரியங்கள் கழிவுறுதல் நம்ம நினச்சி ஓரளவு போதுமானது கிடச்சின்னா ஒரு கழிவுறுதல். அவர் நம்ம குறித்து கழிவுறாங்க. உலகத்தையெல்லாம் படித்து வச்சுட்டு வேறு ஒன்றும் அவருக்கு வேண்டாமா? யார் வேணுமா? நானும் நீங்களும் தான் வேணுமா? அப்படி கிடச்சின்னா அவர் ரொம்ப சந்தோஷமா. நம்ம ஏன் ஆண்டோடு சந்தோஷப்படுத்தக்கூடாதுங்க? நம்ம அநேக சந்தோஷத்தை இந்த உலகத்தில் நாம் விரும்புகிற எல்லாத்தையும் தருகிற கர்த்தரை நாம் ஏன் சந்தோஷப்படுத்தக்கூடாது? அவர் உன்னில் கழிவுறுவார். எவ்வளோ நல்ல வார்த்தை பதிலாம். அப்போ அவர் கழிவுறுவ நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுக்கு வர சொல்கிறாரு, இது 19 இது கடைசியில், அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். கர்த்தர் செய்கிறார், நாம் செய்ய வேண்டாங்க. நாம் செய்தால் தோற்று போவோம். நமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் நாம் தேடக்கூடாது, நம்ம விரும்பக்கூடாது, நாடக்கூடாது. அடுத்தவங்க புறஜாதிகள் சொல்லணுங்க. அவங்க நம்ம குறித்து தேவனை மகிமைப்படுத்தணும், அவருக்கு மகிமையாக இருக்கணும். ஆமாம், இது கீர்த்தியாக வைப்பேன். அடுத்து கடைசியில் சொல்லிட்டாரு. இப்போது நம்ம வாசிக்கிறது தான், அக்காலத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்தில் உங்களை சேர்த்து கொள்வேன், உங்கள் கண்காண. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? நம்ம சொல்லுவோம் இல்லை, கண்ணு காணன்னு சொல்லுவோம்ல. உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். உங்கள் கண்காண உங்கள் சிறையிருப்பை நீக்கும்போது, சில சிறையிருப்புகள் விடாது, எங்கிட்டே தொட்டு வரும். நமக்கு தெரியாமல் நம்ம சிறையிருப்பு நினைக்க மாட்டோம், நம்ம சுதந்திரம் நினைப்போம், அப்படி இருக்கலாம். அதான் சொல்கிறாரு, உங்கள் சிறையிருப்பை உங்கள் கண் காண. அப்படின்னா நாம் அறியும்படி, மனப்பூர்வமாய் அறியும்படி. முன்ன ஏதோ ஒரு யோசனையாக உள்ள ஒரு இதில் யோசிப்போம், நம்ம எல்லாம் நல்லாயிட்டுன்னு இல்லை. கண்காண, அனுபவத்தில் நீங்கள் காணும்படி, நீங்கள் நிச்சயமாய் காணும்படி. அதான் கண்காண. உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். உங்களை பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பேன் உள்ள எல்லா வசனமும் பார்க்குறோம். அது எப்போ நடக்குது தெரியுமா? அதை நம்ம அந்த வாக்குத்த வசங்களெல்லாம் நம்ம அதில் எல்லாம் போட முடியாது. ஆனால் நாம் அதை கவனிக்கணும். எப்போ நடக்கும்னா, உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது. கர்த்தர் என்னுடைய சிறையிருப்பெல்லாம் திருப்பிட்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆவிக்குரிய சிறையிருப்புகள் வேறு, இது மற்றபடி உள்ளதில்லை. ஆவிக்குரிய சிறையிருப்புகள் எல்லாம் திருப்பிட்டான்னு சொல்ல முடியுமா? அப்படி திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன். நாம் அவருடைய ஜனமாக, அவர் நம்முடைய தேவனாக இருந்தால் இன்னும் எவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் இருக்குது, வேதத்தில் இருக்குது, சொல்லுங்க நேரம் இருக்கா? இல்லை, எவ்வளோ அவருடைய ஜனம். நம்ம தேவன் அவர்னா எல்லாமே நமக்கு தாங்க. ஆமாம், அவர் எல்லாத்துக்கும் அதிபதி. நாம் எல்லாம் உடையவர்களாக இருக்கிறோம். ஒரு வீட்டில் ஒரு பெற்றோருக்கு பெரிய ராஜான்னு வச்சுங்க, ராஜாவுக்கு வீட்டில் ஒரு பிள்ளை இருந்தால் பிள்ளை இஷ்டப்படி எல்லாம் செய்யிருக்கேன், ராஜா அவனுக்கு தான். ஆனால் அவன் ராஜா வீட்டு பிள்ளை, எல்லாம் அவனுக்கு தான். அதுக்காக வேண்டதெல்லாம் வேண்டாதெல்லாம் போய் செய்ய முடியாது நாட்டில். அந்த ஒரு சுதந்திரம் அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் அவருடைய தேவன் என்று சொல்கிறார். இன்னும் நிறைய இருக்குல்ல, அப்படி சொல்லி தான் சொல்கிறாரு. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். எப்போது? உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது. நம்முடைய சிறையிருப்புகள் ஏதாவது இருக்குமானால் நான் கண்காண நிச்சயமாக அறியும்படி நம்முடைய சிறையிருப்புகள் திருப்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக.